வெல்கம் டு ஆர்ஜே ஹோம்மேக்கர். இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் ஃபேமிலியோட குட் பேட் அக்லி மூவி போயிருந்த மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். சம்மர்ன்றதால நாங்கள் ஈவினிங் 7-10 ஷோக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். ஈவினிங் கொஞ்சம் வெதர் ஓகேவாக இருந்ததால் போகிறப்போ பஸ்லேயே போயிட்டோம். மேக நல்லா தூங்கிட்டான் பஸ்லேயே. ஏர்லியராகவே கிளம்பிட்டதால 6:15 வென்யூக்கு ரீச் ஆகிட்டோம். ஈஸ்டர் ஹாலிடேஸில் இருக்கிறதால எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. ஸோ சடனாக கிளம்பிட்டோம். மேகனை அம்மாட்ட விட்டுட்டு 2 பேரையும் வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. ஸோ எல்லாருமே கிளம்பிட்டோம். எப்போதும் ஃபோட்டோ எடுக்க கூட டைம் இல்லாமல் தான் வருவோம். 45 மினிட்ஸ் முன்னாடியே இந்த டைம் வந்துட்டோம். எப்போதுமே ஃபோட்டோ எடுக்க கூட டைம் இல்லாத மாதிரி லாஸ்ட் மினிட்ல தான் வருவோம். ஸோ அவசரமாக உள்ளே போயிடுவோம் ஸ்க்ரீன் உள்ள. பட் இந்த டைம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். தேட்டர் உள்ள ஆளே இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக உள்ளே வந்தோம். பாப்கார்னில் சீசனிங்லாம் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம். மேகனுக்கு ஒரே ஜாலி. லைட்டெல்லாம் பார்த்ததும் மூவி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவனுக்கு இட்லிலாம் ஊட்டி விட்டாச்சு. அவன் காதில் காட்டன்லாம் வச்சுருந்தேன். சவுண்ட் எதுவும் அவனுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. மூவி ஸ்டார்ட் ஆனதும் நல்லா வைப் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தான். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். எப்படியும் மேனேஜ் பண்ணியாச்சு இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வெல்லாம் நிரந்தனாக்கு பிஸா சாண்ட்விச் வாங்கிட்டு அதை அவள் சாப்பிட்டுட்டே மூவி என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டே இருந்தா. 10க்கெல்லாம் மூவி முடிஞ்சு வெளியே வந்துட்டோம். இன்டர்வலுக்கு அப்புறம் மேகன் நல்லா தூங்கிட்டான். ஸோ இன்டர்வலுக்கு அப்புறம் நல்லா படம் பார்க்க முடிஞ்சுது. கோட் மூவிக்கு அப்புறம் இந்த மூவி தான் தேட்டரில் பார்க்குறோம். அம்மாவுக்கும் நிரஞ்சனாக்கும் மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரிட்டன் லேட் ஆகிட்டதால ஆட்டோவில் கிளம்பிட்டோம். வர வழியிலேயே டின்னர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.